ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். கடையில் இருந்து பழனியை கூட்டிகிட்டு வந்து கதிர், செந்தில், சரவணன் எல்லாருமா சேர்ந்து ஒரு தோப்பில் வச்சு பிரியாணி சாப்பிட்றாங்க. துக்கும் தொண்டை அடைக்க பழனியால் சாப்பிடவே முடியல. ஏமாம்மா சாப்பிடுங்கன்னு பாண்டியன் பிரதர்ஸ் சொல்ல, முடியலடா என்னால், நமக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, அத்தனையும் புஸ்வானமாக போச்சு. மாமாவும் அக்காவும் வருத்தப்படுவாங்களேன்னு தான் நான் கடைக்க போனேன்னு பழனி சொல்லும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. நம்மள சில பேருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் கைவிட்டு போகும்போது எவ்வளோ மனசு வலிச்சிருக்கோம். இது கதையாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் உள்ள பழனியை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்புறமா பாண்டியன் பிரதர்ஸ் பழனியை சமாதானம் பண்ணி பிரியாணி தண்ணின்னு செம்ம ஜாலியாக இருக்காங்க. அடுத்து ராஜியாவோட வீட்டை காட்டுறாங்க. மாமி சாப்பிடாம இருக்காங்கன்னு மருமகளுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ராஜோட அப்பாவும் சித்தப்பாவும் வந்துடுறாங்க. யார் சாப்பிட்லான்னு கேட்க அத்தை தான் சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓ, மருமக அவமானப்பட்டதுனால மாமியார் சாப்பிடல போலன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. அதுக்கு ராஜோட சித்தி, உங்களுக்கு இன்னுமா புரியல, பழனியோட நிச்சயம் நின்னதால தான் அத்தை சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் ஆத்தாவை சாப்பிட கூப்பிட்றாங்க. ஆனால் ஆத்தா வாயை திறக்காம மௌனமாக இருக்காங்க. டென்ஷனான ராஜோட சித்தப்பா, இங்கே என்ன இலவா விழுந்திருக்கு, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி காட்டமாக கேட்க, அதுக்கு ராஜோட சித்தி, ஏங்க சமத்தா பேசி சாப்பிட வைப்பீங்கன்னு பார்த்தா ஏன் இப்படி கத்துறீங்கன்னு கேட்குறாங்க. யாரும் என்ன கெஞ்ச வேணாம், என்னை தனியாக விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அத்தா, நாங்கள் நிச்சயத்தை நிறுத்தாட்டியும் கூட நிச்சயத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா? கடையில் அவன் பொட்டலம் போடுறான், சம்பளம் கூட கிடையாது. கல்யாணம் ஆனால் அவனுக்கு தனி ரூமும் கிடையாது. கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கடையில் வேலை செய்வான், அந்த பொண்ணு வீட்டில் வேலை செய்யும், சொத்துலையும் பங்கு இல்லை. அங்கே அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? பேசாமல் அவனை இங்கே வர சொல்லு, சொத்தை மூணாக பிரிச்சிடலாம், அப்புறம் நான் நின்று அவனுக்கு பொண்ணு கொடுக்க முன்னு வருவாங்க அப்படின்னு ராஜியோட அப்பா சொல்கிறாரு. ஆத்தி, சொத்துல பங்கா? இதை நாம் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு ராஜியோட சித்தப்பா ஷாக் ஆகிடுறாரு.